வாத்தியார்கள் நிறைய பள்ளிக்கூடங்கள் இல்ல. அதுவும் கிராமப்புறங்களில் அங்கன்வாடி, பால்வாடி, அதற்கப்புறம் அந்த முதல் 5 அந்த ஒன்றிய பள்ளிக்கூடங்கள் இருக்கும் இல்லையா? அங்கெல்லாம் சுத்தமா ஆசிரியர்கள் ஓர் ஆசிரியர் 2 பேரு அவங்களும் சரியான ஆசிரியர்கள் இல்லாம அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. போதை மருந்து புழக்கம் தமிழகத்தில் பள்ளி குழந்தைகள் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்க. நான் சொல்லல, அவங்களே ஒத்துக்கிறாங்க. அந்த போதைப் பொருளுக்கு எதிராக ஒவ்வொரு பள்ளியிலும் அவங்களே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல அவங்க வச்சதான் சட்டம். ஜிஸ்பேர் இல்லாம எங்கேயுமே எதுவுமே விற்க முடியாது, வாங்க முடியாதுன்றது இது யாரும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் நான் BMW இம்போர்ட்டட் கார்ஸ் நிறைய பாக்குறேன். நிறைய BMW, அதுக்கப்புறம் அது மாதிரி வெளிநாட்டு கார்கள் நிறைய தமிழ்நாட்டுல ஓடிட்டு இருக்கு. குறிப்பா சென்னையில நிறைய பார்த்தேன். அவங்க வாங்கின காருங்க எல்லாம் தான் இந்த இம்போர்ட்டட் காரு, இம்போர்ட்டட் வாட்ச், இம்போர்ட்டட் வீடு, எல்லாமே இம்போர்ட்டட். ஏன்னா இவங்கெல்லாம் தான் வளர்ந்துருக்கிறாங்க. நல்லாவே கண் கூடாக தெரிகிறது. திமுகவில் இருக்கும் சில பேர், திமுகவின் முதல் குடும்பத்துடன் தொடர்புடைய பல பேர் மட்டும்தான் இந்த காருங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. மோடி அவர்கள் கேமராவுக்கு முன்னாடினா நிருபர்கள் கேள்வி கேட்க போறாங்க. அப்பதான் இந்த கேமரா முன்னாடி பேச முடியும். யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்கணும், இல்ல ஒரு பேட்டி கொடுக்கணும், ஏதோ ஒன்று. அப்ப கேமராவை வச்சு லைட்டை போட்டு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் பேசத்தான் வேணும். அப்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசத்தான் செய்வார். அவர் தனியா நின்றுகிட்டு எதுக்கு பேசணும்? இவர் பார்த்ததே கேமரா முன்னாடி பேசுனதுதான். அவர் தனியாக கேமரா இல்லாமல் பேசுவதை எப்படி ராகுல் காந்தி பார்க்க முடியும்? இல்ல நீங்களும் நானும் தெரிஞ்சுக்க முடியும்? திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுகவினரே பல அராஜகங்கள்ல ஈடுபடுறாங்க. அவங்கள பத்தி நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பெண்ணுக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை தான். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடிய திருமதி ராதா தேவர் மேம். அவங்க மேம் வணக்கம் மேம். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம்மா. நம்ம நிறைய இடத்துல நீங்க பேசியிருக்கீங்க. டாஸ்மாக்கு பள்ளிகள் பக்கத்துல இருக்கு, போதைப் பொருள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அங்க சுத்தி இங்க சுத்தி டாஸ்மாக்கு, போதை, கஞ்சா, கள்ளச்சாராயம், இந்த பள்ளி கல்வி இது எல்லாமே எங்கேயோ ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடா மேடம்? இது பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு விஷயத்த நாம கவனிக்க வேண்டியது இருக்கு. அதாவது திமுக என்னும் கட்சி இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்னெல்லாம் நல்லது செய்தார்கள் என்று அவங்கதான் ஒரு பட்டியலை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்றதெல்லாம் இந்த 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம் நிறையவே சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் மறுபக்கம் நீங்க பாத்தீங்கன்னா போதை கலாச்சாரம் எப்படி எல்லாம் பெருகி இருக்கு. ஒண்ணு டாஸ்மாகோட வருமானம் பெருகுதுனாலே குடிகாரங்க பெருகுறாங்கன்னு தான் அர்த்தம். அது மாதிரி குடிகாரர்கள் நிறைய பெருகிட்டே இருக்கிறாங்க. இன்னொன்னு, எந்த இடங்கள்ல எல்லாம் இந்த டாஸ்மாக் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளிக்கு பக்கத்துல வருது, கோயில்களுக்கு பக்கத்துல வருது. இதற்கெல்லாம் எதிர்த்து மக்கள் எவ்வளவு இடங்கள்ல போராட்டங்கள் செய்து கொண்டேதான் இருக்காங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் அரசு கவனிக்குதா இல்லையான்றது கூட நமக்கு தெரியல. அவர்களுக்கு தேவை வருமானம். சரி, அரசுக்கு தான் அந்த வருமானம் தேவையான்னு நம்ம தேவைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அரசுக்கு அந்த வருமானம் தேவைப்படுது, மக்களுக்கு நல்லது செய்தற்கான. ஆனா இப்ப என்ன தெரியுதுன்னா, அது மக்களுக்காக அவங்க அந்த வருமானத்தை பெருக்கல, தங்களுக்கு தாங்களே அந்த வருமானத்தை பெருக்கிக்கிட்டாங்க. அப்ப அது இன்டைரக்டா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த போதை கலாச்சாரம் என்பது அவர்களின் நலனுக்காகத்தான் இவர்கள் பெருக்கி கொண்டு வருகிறார்களே தவிர, தமிழனை போதைக்கு அடிமையாக்குனதுக்கு முழுக்க முழுக்க காரணமே அவங்களாயிடுறாங்க இல்லையா? ஏன்னா அதை வச்சு நம்ம தமிழகத்தின் கஜானா நிரம்புதோ இல்லையோ, அவங்க வீட்டு கஜானாவை நிரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நல்லாவே தெரியுது. இதுல பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப தேசிய தேசிய கொள்கைய தேசிய கல்வி கொள்கையை எதிர்க்கிறாங்கன்றாங்க. எதுக்கு எதிர்க்கிறாங்கன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. கேட்டா மும்மொழி கொள்கைன்றாங்க, அதனால பிரயோஜனம் இல்லைன்றாங்க. எத்தனையோ மாநிலங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல மிசோரம், மணிப்பூர்லாம் பாத்தீங்கன்னா 100% லிட்ரஸி ரேட் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த கல்விக் கொள்கையை தான் ஃபாலோ பண்றாங்க. நீங்க எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலும், அது பக்கத்துல இருக்க கேரளா கூட அதை தான் ஃபாலோ பண்ணுது, பாண்டிச்சேரி அதை ஃபாலோ பண்ணுது. எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் இது நல்ல கொள்கையா தெரியலையா? அப்ப அந்த மாநில முதல்வர்கள் என்ன முட்டாள்களா இதை ஃபாலோ பண்றதுக்கு? அத்தனை மாநிலங்களும் இதை ஒத்துக்கொண்டு ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது இவர்கள் மட்டும் அதை எதிர்ப்பதற்கு என்ன காரணம் என்று நமக்கு தெரியவே இல்லை. மும்மொழி கொள்கை தான் ஒரு காரணம் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா, அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க, நீ எந்த மொழியை வேணாலும் வச்சுக்கோங்க, ஹிந்தி சொல்லி கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் உங்களுடைய இஷ்டம், வேற ஏதாவது ஒரு மொழியை சொல்லி கொடுங்கன்றாங்க. இவங்க தெலுங்கு சொல்லி கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு மொழியை கூட சொல்லி தரலாம். ஆனா இவங்க அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பிரச்சனையா தெரியுது. இன்னொன்னு, கல்வியின் தரம் எட்டப்படவில்லை என்பதற்கு நிறைய காரணங்களை சொல்ல முடியும். எப்படின்னா, உங்களுக்கு பள்ளிக்கூடங்களில்
தரம் என்னவா இருக்கு? 1, 2 பள்ளிக்கூடங்களை தவிர எல்லா பள்ளிக்கூடங்களுமே வந்து தரமற்ற கட்டடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரியான வாத்தியார்கள் நிறைய பள்ளிக்கூடங்கள் இல்ல. அதுவும் கிராமப்புறங்களில் வந்து இந்த அங்கன்வாடி, பால்வாடி, அதுக்கப்புறம் வந்து அந்த முதல் 5 அந்த ஒன்றிய பள்ளிக்கூடங்கள் இருக்கும் இல்லையா? அங்கெல்லாம் சுத்தமா வந்து ஆசிரியர்கள் ஓர் ஆசிரியர் 2 பேரு அவங்களும் சரியான ஆசிரியர்கள் இல்லாம அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. அது தவிர கழிப்பறைகள் கூட இல்லாம இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து இந்த பள்ளிக்கூடங்கள் அருகிலேயே வந்து இந்த போதை இது டாஸ்மாக் இருக்கிறதோ இல்ல வேறு பல எனது குற்றங்கள் புரியும் மனிதர்கள் நடமாட்டம் இதெல்லாம் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது எங்கேயும் இதெல்லாம் தொடர்புடையதாக தான் இருக்கிறது. உங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம், நாங்க ஆல்ரெடி நல்லா தான் இருக்கிறோன்றது மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாகை வைத்து ஒரு பெரிய அரசியலே நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பெரிய கூட்டமே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. அதனால அடிமையாவது யாருன்னா நம்மளுடைய இளைஞர்கள் தான் அதுக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க, நம்மளுடைய குடும்பத்து ஆண்கள் தான் அதுக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க, ஏன் பள்ளி குழந்தைகள் கூட அதுக்கு அடிமையாயிட்டு இருக்கிறாங்க இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து போதை மருந்து புழக்கம் வந்து தமிழகத்தில் பள்ளி குழந்தைகள் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்க. நான் சொல்லல, அவங்களே ஒத்துக்கிறாங்க. அந்த போதைப் பொருளுக்கு எதிராக வந்து ஒவ்வொரு பள்ளியிலும் அவங்களே வந்து போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு நிலைமை. சோ கல்வியை மட்டும் நாங்க எங்களுடைய கல்வித்திறன் அதிகம் அது இதுன்னு இவங்க சொல்றதை விடுத்து மாணவர்கள் நல்ல பழக்கங்களோட இருக்காங்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். வெறும் கல்வியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாத மாணவர்கள் வந்து நாளைக்கு எப்படி வந்து அந்த கல்வியை வச்சு முன்னேற முடியும்? அங்கேயும் ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. இப்ப புதிய கல்விக் கொள்கையில ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சமுதாய நலனின் அக்கறை உள்ள எல்லாருமே என்னன்னா, அவர்கள் என்னதான் கல்வி கற்றாலும் அவர்களுடைய அந்த நடத்தை அது சிறப்பாக இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும், அதையெல்லாம் வந்து கத்துக் கொடுக்கணும் அப்படின்ற சமூக நலனை வந்து முன்னிறுத்தி அந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்குது. சமூக நலனை முன்னிறுத்தி ஒரு கல்விக் கொள்கை இருக்கும் போது அதை ஏன் இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கேள்வியும் நமக்கு இருக்கு. இதெல்லாம் என்ன மூன்றாவது மொழியாக இந்தியா படிச்சுட்டா அவங்க சொல்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். மத்தியில் இருப்பவர்கள் சொல்வதை மாணவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்றது புரியும். அது புரியவே கூடாது. தேசிய கல்விக் கொள்கையை எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் அறிவு வளரும், சமுதாயம் நலன் சார்ந்த விஷயங்களில் வந்து மாணவர்கள் ஈடுபடுவார்கள், அந்த சமூக நலனின் அக்கறை உண்டாகும். இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்றது மாதிரிதான் இருக்கு. உதயநிதி ஒரு இடத்துல சொல்றாரு, ஈடியாவது மோடியாவது யாருக்கும் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எல்லாம் வெளியில தான்மா சொல்லிட்டு இருப்பாங்க, வெளியில தான் நாங்க அதுக்கு பயப்பட மாட்டோம், இதுக்கு வேணும் ஈடியா மோடியா அப்படிலாம். அது இதே மாதிரிதான் ஒருத்தவங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கூட இந்த மாதிரி பேசியிருக்காங்க, மோடியா அந்த லேடியான்னு சொல்லிட்டு. கடைசியில வந்து மோடி இன்னும் தான் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். ஓகே, இது வந்து என்னன்னா அரசியல் செய்பவர்கள் கருத்தை தான் நம்ம வந்து கருத்தால் வெல்ல முடியும். அதே மாதிரி ஈடி வருது அப்படின்னு சொன்னா அதற்கு நீங்கள் குற்றமற்றவர்களாக இருந்தால் அதை நிரூபியுங்கள். நாம அததான் சொல்றோம். அதை விட்டுட்டு சும்மா வீரவசனம் பேசுறதுல எல்லாம் அர்த்தமே கிடையாது. அப்புறம் இன்னைக்கு எதுக்கு அவங்க அப்பா அங்க போயிருக்காரு? அப்படி இவ்வளவு வருஷமாக வந்து வருடமாக ஒரு தடவை கூட போகாதவர் இன்றைக்கு டெல்லியில போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. எதுக்கு போய் உட்கார்ந்து இருக்கணும்? எதற்கு வந்து மோடியை தனியாக பார்க்கணும்? இதெல்லாம் வந்து கேள்விகள் தானே. அதனால சும்மா அதெல்லாம் வீரவாசனம் பேசிட்டு இருக்கிறாரு. இனி போக போக தெரியும். மத்த இன்னும் ஈடி ரைடு அவர் வீட்டுக்கெல்லாம் வரும்போதுதான் நமக்கு அவரு இதே வசனத்தை திருப்பி சொல்றாரா என்னன்றத பார்க்கணும் நம்ம. மேம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு ஒன்று வெளியிட்டார். அப்ப வெளியிடும் போது என்ன சொன்னாருன்னா, இதெல்லாம் சொத்து விவரங்கள் தான், ஜென்ரலா எங்கேயா இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிற பேச்சு வரும்போது, ஆமாங்க விவரம் தான், ஆனா குறுகிய காலத்துல எப்படி இவ்வளவு அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கேள்வியை வந்து வெளியில மக்கள் முன்னாடி வச்சாரு. இப்போ அது போல குறுகிய காலத்தில் 2021க்கு முன்னாடி அவங்களுடைய பேக்ரவுண்ட் பெரிய லெவல் எல்லாமே 2021க்கு பிறகு மிகப்பெரிய அளவுல நோட்டீஸ் பண்ற அளவுல வளர்ந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்கள நோக்கி இடி ரைடு குறிப்பா வருவது வந்து எதை காட்டுகிறது? 2021க்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் தோன்றியது. அதில் ஒன்று வந்து நாம கண்கூடா சில விஷயங்கள், ரியல் எஸ்டேட்ல G2 அவங்களோட இது எவ்வளவு அதிகமா அவங்க வந்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே பார்த்தோம். நம்ம G2 வந்து ரியல் எஸ்டேட். அடுத்து ரெட் ஜெயண்ட்ஸ் திரைப்படத்துறையில அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய
ஊடுருவல் இருந்தது. அவங்க வச்சதுதான் சட்டமா இருந்தது. ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல அவங்க வச்சதுதான் சட்டம். ஜி ஸ்கொயர் இல்லாம எங்கேயுமே எதுவுமே விற்க முடியாது, வாங்க முடியாதுன்றது இது யாரும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கே தெரியும். நம்ம வந்து இடி வந்து சொல்லணும், சிபிஐ வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. மக்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ரெட் ஜெயண்ட் இல்லாம சினிமா துறையே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த டான் பிக்சர்ஸ் அவங்க இவங்க புதுசா இயக்குனர்கள், புதுசாக தயாரிப்பாளர்கள், நடிகைகள், நடிகர்கள் வர்றாங்க. இவங்க எல்லாம் வந்து பாக்குறீங்கன்னா எல்லாருமே, ஆனா ஒண்ணு சினிமா துறை முழுக்க அவங்க கையில இருக்கு. இல்ல ஒருத்தர் கூட வந்து அவங்க போட்ட கோட்டை கிழிச்சு வெளில வர மாட்டாங்க. அந்த மாதிரி பணக்கார எல்லாம் அதை வச்சு பணக்கார யார்கிட்ட பேசினாலும் நீங்க இப்ப வந்து முன்னாடில 5 கோடி 10 கோடி அப்படிலாம் கிடையாது. 1000 கோடி தான். 100 கோடி 200 கோடி 5000 கோடி எப்படி இந்த சொத்து வந்தது? ஒவ்வொருத்தர்கிட்டயும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இது பார்த்தேன் நான். ஒருத்தர் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருந்தாரு. தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் நான் BMW இம்போர்ட்டட் கார்ஸ் நிறைய பாக்குறேன். நிறைய BMW, அதுக்கப்புறம் வந்து அது மாதிரியான வெளிநாட்டு கார்கள் வந்து நிறைய தமிழ்நாட்டுல ஓடிட்டு இருக்கு. குறிப்பா சென்னையில நிறைய பார்த்தேன். தமிழகம் அந்த மாதிரி ஐரோப்பா இல்லாட்டி அமெரிக்காவுக்கு ஈடாக வளர்ந்திருக்கிறது அப்படின்னாரு. எல்லாரும் வளரல. இந்த 4-5 பேர் தான் வளர்ந்துருக்கிறாங்க. அவங்க வாங்கின காருங்க எல்லாம் தான் இந்த இம்போர்ட்டட் காரு, இம்போர்ட்டட் வாட்ச், இம்போர்ட்டட் வீடு, எல்லாமே இம்போர்ட்டட். ஏன்னா இவங்க எல்லாம் தான் வளர்ந்துருக்கிறாங்க. நல்லாவே கண் கூடாக தெரிகிறது. திமுகவில் இருக்கும் சில பேர், திமுகவின் முதல் குடும்பத்துடன் தொடர்புடைய பல பேர் மட்டும்தான் இந்த காருங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. நீங்களும் நானும் கிடையாது. நாம இன்னமும் ஷேர் ஆட்டோலயும் பஸ்லயும் ஆட்டோலயும் தான் போயிட்டு இருக்கிறோம். நம்ம இம்போர்ட்டட் கார் வாங்குற அளவுக்கு வசதி இங்க யாருக்குமே கிடையாது. மாருதி முடிஞ்ச அளவுக்கு மாருதியை வாங்குவோம், கடனுக்கு வாங்குவோம், இஎம்ஐல. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கும் உங்களுக்கு கீழே இருக்கிற மக்களை வந்து சொல்லவே வேண்டாம். இன்னும் கடுமையான வறுமையான சூழலில் இருக்கும் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. வறுமை கோட்டுக்கு மேல நம்ம நிறைய பேரை வெளியில கொண்டு வந்துட்டாலும் இந்த மாதிரி கார்லாம் வாங்குற அளவுக்கு எல்லாம் யாரும் கிடையாது. அதற்கப்புறம் வந்து நடுத்தர மக்கள், அதற்கப்புறம் கொஞ்சம் மேல் நடுத்தர மக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, நாம எல்லாம் தான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். இதற்கு காரணங்கள் பல இருக்கலாம். ஆனா இவங்க சொல்ற அந்த இம்போர்ட்டட் கார் வச்சுக்கிற பணக்காரவங்க, கோடீஸ்வரர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் திமுகவுடன் தொடர்புடைய மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களே தவிர வெளி ஆளுகள் எல்லாம் கிடையாது. அதனால வந்து இந்த ஒரு கூட்டமே வளர்ந்திருக்கு என்பது இப்பதான் தெரியுது. அதுலயும் வந்து குறிப்பாக இந்த டாஸ்மாக், அரசில் இருக்கும் பல துறைகளில் ஊழல். அந்த ஊழலில் வரும் பணம் எங்கெல்லாம் போய் உட்கார்ந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சினிமா படம் எடுக்கிறதுக்கு, பார்ட்டி வைக்கிறதுக்கு, அப்புறம் அவங்க வீடு கட்டுறதுக்கு, வாட்ச் வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் போயிருக்கு. இது நல்லாவே தெரியுது. அந்த சில பல குடும்பங்கள் நல்லா இருக்கிறதுனால தமிழகமே வளர்ந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு ஒண்ணு தெரியுது. ஒரே கோடீஸ்வரங்களா இருக்க மாதிரி. ஆனா இது வந்து அந்த குடும்பத்தை ஒட்டிய பல பேர் வாழ்கின்ற வாழ்க்கையை தான் நம் கண்ணுக்கு வந்து பெருசாக தெரிகிறது. தமிழகத்துல நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது மத்திய அரசில் எதிர்கட்சி தலைவராக வீற்றிருக்கும் ராகுல் வந்து மோடி அவர்களுக்கு 3 கேள்விகளை எழுப்பியிருக்காரு. 2 கேள்விகளை தவிர்த்து 3ஆவதா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது என்ன, உங்களுக்கு கேமரா பார்த்தா மட்டும் ரத்தம் சூடாகுது, இந்தியாவோட கௌரவத்தை வந்து நீங்க இப்படி சாய்ச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங்ல, கௌரவத்தை குலைச்சிட்டீங்க, சாய்ச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான மீனிங்ல சமரசம் செய்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்தியாவுடைய கௌரவத்தை நீங்கள் சமரசம் செய்து விட்டீர்கள், ஆனா கேமரா முன்னாடி பேசும்போது ரத்தம் கொதிக்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கேள்வி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நோக்கி கேட்டிருக்காரு. ராகுல் காந்திய வந்து எல்லாரும் பப்பு அப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா எனக்கு அதுல துளி கூட விருப்பம் இல்லை. ஒரு எதிர்கட்சி தலைவர், அவர் ஒன்னும் சின்ன பையனும் கிடையாது. கிட்டத்தட்ட 54 55 வயசு உள்ள ஒரு பெரியவர்னு கூட சொல்லலாம், இளைஞர்னு கூட சொல்ல முடியாது. 54 வயசுல யார் இளைஞரா இருக்க முடியும்? நீங்களும் நானும் அவரோட சின்ன வயசா தான் இருப்போம். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து எப்படி இந்த மாதிரி பேசுறாருன்னே தெரியல. இப்ப JNUக்கு அவரு ராகுல் காந்தி இன்றைக்கு சென்று இருந்த பொழுது மாணவர்கள் சரமாரியா கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க எப்படி ஆபரேஷன் சிந்தூரை வந்து கேள்வி கேட்கலாம், எப்படி வந்து டிஃபென்ஸை வந்து நீங்க கேவலமா பேசலாம்னு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க மாணவர்களுக்கு. இவரால் பதில் சொல்ல முடியாம வெளியில வந்திருக்காரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மோடி அவர்கள் வந்து கேமராவுக்கு முன்னாடினா நிருபர்கள் கேள்வி கேட்க போறாங்க. அப்பதான் கேமரா முன்னாடி பேச முடியும். யாரோ ஒருத்தன் கேள்வி கேட்கணும், இல்ல ஒரு பேட்டி கொடுக்கணும், ஏதோ ஒன்று. அப்ப கேமராவை வச்சு போடும் இது லைட்டை போட்டு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் பேசத்தான் வேணும். அப்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசத்தான் செய்வார். அவர் தனியா நின்னுகிட்டு எதுக்கு பேசணும்?
இவர் பார்த்ததே வந்து கேமரா முன்னாடி பேசுனதுதான். அவர் தனியாக கேமரா இல்லாமல் பேசுவதை எப்படி ராகுல் காந்தி பார்க்க முடியும்? இல்ல நீங்களும் நானும் தெரிஞ்சுக்க முடியும். தனிப்பட்ட முறையில் அவர் பேசும்போது வீராவேசமாக பேசுறாரா இல்லையான்றது உங்களுக்கும் எனக்கும் தெரிய போதா? தெரியாது. அவர் கேமரா முன்னாடி நின்று பேசுற பேச்சுக்கள் தானே வெளியில வருது. அதைத்தானே நீங்க பாக்குறீங்க. உடனே கேமரா முன்னாடி இருக்கும் போது மட்டும் வீராவேசமா பேசுறீங்கன்னா அவர் என்ன பண்ணல? இப்ப பால்கோட்டா இருக்கட்டும், யூரியா இருக்கட்டும், இன்னைக்கு பால்காம் வரைக்கும் திருப்பி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எல்லா நமக்கு தெரியும். நாம வந்து பாகிஸ்தான் கிடையாது. அது மாதிரி கேவலமான ஒரு நாடு கிடையாது. ஆட்டம் போடுறதுக்கும் இன்றைக்கு பாகிஸ்தான் தலைவர்கள் பேசுற பேச்செல்லாம் வந்து மோடி அவர்களோ இல்ல மத்த பெரிய தலைவர்களோ பேச மாட்டாங்க. நம்ம இந்தியா வந்து ஒரு வளர்ந்த நாடு, ஒரு முதிர்ந்த அரசியலை கொண்டிருக்கும் ஒரு நாடு, முதிர்ந்த ஒரு நாடு இது. முதிர்ந்த அறிவை கொண்ட தலைவர்கள் இருக்கும் நாடு. இங்க வந்து தேவையில்லாம உளர்வதோ இல்ல தேவையில்லாம பேசுவதோ யாரும் பேச மாட்டாங்க. அதே சமயம் நமக்கு நேர்ந்த கொடுமையை வந்து கண்டிப்பாக அவர் பேசத்தானே செய்வாரு. வீராவேசமா பேசத்தான் செய்வாரு. நாங்கள் வந்து செய்வோம், திருப்பி தாக்குவோம் என்றுதான் சொல்லுவாங்க. நீங்க பேசலையா? கேமரா பார்த்தா ராகுல் காந்தி பேசுறதுதான். ஆனா கண்ணா பின்னான்னு பேசுறாரு. அதுதான் வந்து வித்தியாசம். 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இவர் இந்தியாவை வந்து இந்தியாவிற்காகவும் இந்தியாவிற்கு ஆதரவாகவும் பேசுவதை விடுத்து இந்தியாவிற்கு எதிராக கேள்வி கேட்டுக்கிட்டு தானே பேசுறாரு. இது எல்லாருமே சொல்ற இது வந்து நம்ம சொல்றது இல்லை, எல்லாருமே தான் சொல்றாங்க. இதை எப்படி இவர் இந்தியாவுக்கு எதிராகவே பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கு பாகிஸ்தான் மற்ற பிற நாடுகளிடம் சொல்லும் போது இந்தியாவுக்கு எதிராக நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அதெல்லாம் பண்ணோன்னு அவர்கள் சுட்டிக்காட்டுவது இந்த எதிர்கட்சி தலைவர்களின் பேச்சைத்தான். அதை வச்சுதான் அவங்க இந்தியா மேல பழி போடுறாங்க. அந்த அளவுக்கு கேவலமாக நடந்து கொண்டு இவர் எப்படி பிரதமரை வந்து கேள்வி கேட்கிறாருன்னு தெரியல. ஒருத்தர் கேள்வி கேட்டால் வீராவேசமாக பேசத்தான் வேண்டும். அது இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்கள்ல நம்மளுடைய கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வீராவேசமாக பேசாம அப்படியே அமைதியா பேச சொல்றாரா இல்ல மன்மோகன் சிங் மாதிரி பேசாமலே வாய மூடிட்டு போக சொல்றாரான்னு தெரியல. அது வந்து மன்மோகன் சிங்க வந்து இவர் பார்த்திருக்காரு இல்லையா பிரதமரா, அதே மாதிரி மோடியும் இருக்கணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. அது நடக்காது இங்க. ஏன்னா அவர் வந்து சோனியா காந்திக்காக பயந்து கொண்டும் ராகுல் காந்திக்காகவும் அவர் அமைதியாக ஒரு பொம்மை பிரதமராக இருந்தார். அதே மாதிரி மோடி இருக்கணும்னு அவசியம் இல்லையே, அவர் இருக்கவும் மாட்டார். அதனால அது வாய்ப்பே இல்லை. அதனால இவர் மன்மோகன் சிங்கை பார்த்தவருக்கு இவரை பார்க்கும் போது வீராவசியமாக பேசுவது வியப்பாகவும் ஆச்சரியமாக இருப்பதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா தெரியல. அதுல முக்கியமான விஷயம் ஆக்டிவ் அறிக்கை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த அதிமுக கொஞ்சம் ஆக்டிவ் மோடுல மாறி வேகமா களத்துல செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? நானும் அதை பாக்குறேன். கொஞ்சம் இது ஒரு 3 வருடங்களாக இருந்த சுணக்கம் கொஞ்சம் மாறி இருக்கு. 4 வருடமாகவே இதை பலமுறை எல்லா காணொலியிலையும் சொல்லும் போது நான் சொல்லியிருக்கேன். அதிமுக இன்னுமே ஆக்டிவா, ஏன்னா இங்க வந்து பிரதான எதிர்கட்சி அவங்கதான். அவங்க எதுலையுமே கவனம் செலுத்தல, எதுலையுமே அவங்க ஒரு என்ன சொல்றது ஒரு சுறுசுறுப்பா செயல்படவில்லை. எப்படி திமுக எதிர்கட்சியாக செயல்பட்டதோ, அரசியல் செய்யாம நாங்க அவியலா செய்வோம் அப்படின்லாம் சொன்னார்ல, அது மாதிரி இவங்க எதுவுமே பண்ணல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மிக அமைதியாக இருந்து விட்டார். அது உண்மை, அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் இப்ப வந்து அது கொஞ்சம் வேகம் எடுத்தது போல்தான் தெரிகிறது. இதற்கு பாஜக தான் காரணமா, பாஜக கூட்டணி தான் காரணமா என்றால் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். நடுவில் ஒரு சுணக்கம் இருந்தது. பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையில் அந்த நெருடல்கள் எல்லாமே இருந்தது. கண்ணா பின்னான்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இப்ப உண்மை என்னன்னா, திமுக என்னும் ஒரு கட்சியை அகற்ற வேண்டும் என்றால் இவர்கள் ஒன்று கூட வேண்டும். அப்படி இல்லாமல் அது நடக்க போவதில்லை என்பது தெளிவாக தெரிந்த பின்னர் இப்போ ஒன்று கூடியிருக்கிறாங்க. பாஜக என்னும் கட்சியின் அந்த பலம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது இருந்தாலே போதும். அந்த பலத்தை வைத்துக்கொண்டு அவர் இப்போ கொஞ்சம் சிறப்பாக செயல்படுவதாக தான் தெரிகிறது. ஒரு எதிர்கட்சியாக கேள்வி கேட்கிறார், பல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வருகிறார்கள், போராட்டம் செய்கிறார்கள். இப்போ இதவே இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். குறிப்பாக நம்மளுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இவர் பண்ணியிருந்தாருன்னா அவங்களும் நிறைய சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா அதை செய்யாம விட்டதன் விளைவு அதிமுகவும் ஜெயிக்க முடியல, பாஜகவும் ஜெயிக்க முடியல. இன்றைக்கு அதை உணர்ந்து 2 பேரும் சேர்ந்து வேலை பார்ப்பது போல்தான் தெரிகிறது. குறிப்பாக அதிமுக கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கிறது, தொண்டர்களும் உற்சாகமாக இருப்பது போல் தெரிகிறது. இதே இன்னும் கொஞ்சம் அதே சுறுசுறுப்போட செயல்பட்டாங்கன்னா 2026 தேர்தல் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா திமுகவின் மேல் இருக்கும் அந்த வெறுப்பும் மக்களுக்கு வந்து கொஞ்சம் திமுகவின் மேல் இருக்கிற அந்த வெறுப்பை வந்து இவர்கள் தங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ள முடியும். மேம், எப்பவுமே இங்க வந்து ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு நரேட்டிவ் ஒண்ணு இருக்கு.
அது மும்மொழி எதிர்ப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறதாக இருக்கட்டும், இல்லைன்னா சமூக நீதி சொல்வதாக இருக்கட்டும், இல்லைன்னா மாநிலத்தில் நாங்க வந்து எங்களுடைய தனி உரிமைக்காக போராடுகிறோம், சுயாட்சி அப்படிங்கிறதாக இருக்கட்டும். இது எல்லாமே திமுகவை எங்கேயாவது ஒரு இடத்தில் ஓரமாக அது வந்து கை கொடுக்கலையோ, இந்த முறை 2021ல 26 நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல கை கொடுக்கலையோ, ஏன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் வேகமா நடந்து கொண்டிருக்கும் போது நம்ம இங்க பார்த்தோம். மும்மொழி எதிர்ப்புக்கு எதிராக ஒரு போராட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா ஹிந்தி திணிப்பை பத்தி பேசுவதாக இருக்கட்டும், இல்லைன்னா மாநிலங்களின் சுயாட்சி அப்படிங்கிறதாக இருக்கட்டும். இதெல்லாம் இந்த இந்த முறை அவர்களுக்கு கை கொடுக்கவில்லையோ இந்த சட்டமன்ற தேர்தலிலே? அது அந்த மாதிரி ஒரு செனாரியோ இருக்கா? இருக்கு. ஏன்னா, இவுங்க அவங்க ஏற்கனவே ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இவர்கள் ஆட்சியில திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில இருந்தப்ப செஞ்சதெல்லாம் இப்ப செய்யணும்னு பார்க்குறாங்க. இது வந்து சமூக ஊடகங்களின் காலம். தகவல் தொழில்நுட்பம் வந்து ரொம்பவே முன்னேறி இருக்கிற ஒரு காலம். இங்க வந்து நீங்க எதையுமே வந்து பொது வெளியில பொய்ய சொல்லவே முடியாது. மக்கள் உடனே தெரிந்து கொள்வார்கள். நீங்க சொல்றது வந்து அடுத்த நிமிஷமே எதிர்க்கட்சிகள் வந்து அதை பொய் என்று நிரூபித்து விடுவார்கள். அது போக நீங்க போடுற வேஷமும் வந்து எவ்வளவு நாளைக்கு இப்ப இன்றைக்கு இருக்கும் இந்த தலைமுறையினருக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை. நீங்க என்னைக்கும் இந்திய எதிர்ப்பு போராடிட்டு இருந்தா இன்னைக்கும் இந்திய எதிர்ப்புன்னு சொன்னா யார் அதை கேட்க போறாங்க? யாருமே கேட்க போறது இல்ல. மாநில சுயாட்சி, மாநில கூட்டாட்சி இதெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்னன்னா உலகமே ஒன்றாகி கொண்டிருக்கும் காலம் இது. உலகமே ஒரு குடையின் கீழ் வந்து கொண்டிருக்கும் காலம். அப்ப இந்தியா என்னும் ஒரு தேசம் வந்து ஒரு குடையின் கீழ் வர்றதுக்கு வந்து இப்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயமாக இருக்கிறது. இங்க வந்து மக்கள் வந்து தங்களுடைய மாநிலத்தை நம்பி எல்லாம் யாரும் இல்ல. இங்க இருக்கும் தமிழர்கள் எத்தனையோ மாநிலங்கள்ல இருக்கிறாங்க. மத்த மாநிலங்கள்ல இருக்கவங்க தமிழகத்துல இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த வேறுபாடுகள் வந்து ரொம்ப குறைஞ்சுகிட்டே தான் போகுது. அந்த இன்னுமே வந்து பிடிவாதமாக நான் ஒரு மொழி தான் கத்துக்குவேன், எனக்கு தமிழ் தான் பெருசு, தமிழ் மட்டும் தான், அது ஒரு சிறு கூட்டம் தான். அது பெருசெல்லாம் கிடையாது. தங்களுக்கான வேலை வாய்ப்பை தேடி தங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும் மக்கள் தான் அதிகம். இப்ப நீங்க வந்து இப்போ நான் போய் குஜராத்ல இருக்கணும், குஜராத்தை படிச்சுக்கிட்டு அங்க நான் வந்து என்னோட தொழிலை வந்து தொடங்கணும்னா நான் ரெடியா இருப்பேன். நான் தமிழுக்காக இங்க உட்காந்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்ற கூட்டம் எல்லாம் இப்ப யாருமே கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து உலகம் புறம் சுற்றி பார்க்க வாய்ப்பு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்ப வந்து இளைஞர்களா இருக்கட்டும், இல்ல மக்கள் வந்து உலகம் புறம் சுத்தி பார்க்கறாங்க. உலகத்தில் நடக்கும் விஷயங்கள் தெரிந்து கொண்டார்கள். நமக்கு முன்னாடி இருக்கிற டிவியும் மீடியாவும் உலகத்தில் நடக்கும் விஷயங்களை நம்ம இடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. அப்படி பறந்துபட்ட ஒரு மனநிலையில் இருக்கும் மக்களிடம் போய் நீங்க இன்னமுமே வந்து நாம வந்து தமிழ்நாட்டுல அது இருக்கு இது இருக்கு, நான் தான் வந்து தமிழகத்தின் தந்தை, நான் இது திராவிட நாடு, திராவிட மாடல், திராவிட இது அப்படி எப்படின்னு பேசிட்டு இருந்தா எவ்வளவு நாளைக்கு தான் கேட்பாங்க அதை? அதுல வந்து ஒரு சுணக்கம் இருக்கதான். நீங்க தான் வந்து கத்த முடியும். கூட்டாட்சி, நாங்க வந்து சுயாட்சி வேணும், தனித்தமிழ்நாடு, இதெல்லாம் யாருக்கும் விருப்பமே இல்லை. அவ்வளோ ஈழத்துக்காக போராடின ஸ்ரீலங்காவிலேயே வந்து ஈழம் வந்து நடந்ததா? நடக்கலையே. அவ்வளவு போராட்டத்துக்கு பிறகும் அப்ப தமிழ்நாட்டுல நீங்க எப்படி பேச முடியும் தனித்தமிழ்நாடை பத்தி? நீங்க என்ன சுயாட்சி ஒரு 4-5 பேர் தான் அப்படி பேச முடியும். ஒட்டுமொத்த மக்கள் எடுத்தா அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைக்குள்ள எல்லாம் அவங்க வரவே மாட்டாங்க. அவர்களுக்கு தேவை என்ன? வாழ்க்கை வந்து இன்னைக்கு என்னன்னா நம்மளுடைய வாழ்வியலும் வாழ்க்கை முறையும் மிக அதிகமாக மாறி உள்ளது. நீங்க வந்து நமக்கு இன்றைக்கு கிடைக்கும் வசதிகள் அன்று கிடையவே கிடையாது. இன்றைக்கு வந்து வசதிகள் அதிகமாய் கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் உட்கார்ந்து பேப்பர் படிக்க நேரம் இருக்கு? யாருக்கும் அதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு காலம் இது. இந்த காலத்துல போயிட்டு நீங்க என்னது நான் அமெரிக்காவே வந்து நான் என்னோட நாடுன்ற மாதிரி பேசிட்டு இருக்க காலத்துல போய் நீங்க தமிழ்நாடு மட்டும் தனியா போகணும், இந்தியாவோட சேர முடியாது அப்படின்றதெல்லாம் யாரும் ஏத்துக்க கூட மாட்டாங்க. இன்றைக்கு தேசம் என்னும் ஒரு உணர்ச்சி வந்து எல்லார்கிட்டயும் ஊறி போச்சு. அதுல எல்லாம் வந்து இவங்க எடுக்கவே முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இந்தியாவை ரெப்ரசென்ட் போய் விளையாடும் போது எந்த அளவுக்கு எல்லா மாநில மக்களும் தானே அதை வந்து என்கரேஜ் பண்றாங்க. யாராவது அடுத்த மாநிலத்தை வடக்குன்னு இவங்க சொல்றாங்களே, அப்ப விராட் கோலியும் அந்த டீம்ல விளையாடுற தோனி எல்லாம் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க? சென்னைக்கு சூப்பர் கிங்ஸ்க்கு தான் நீங்க விளையாடவே வைக்கிறீங்க. உங்களுடைய கிரிக்கெட் டீமுக்கே ஒரு வடக்கனை தானே கூட்டு வந்து வச்சு விளையாட வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இங்க அந்த வித்தியாசம் எல்லாம் மறந்து போய் ரொம்ப நாளா ஆகி போச்சு. நாமளே சொல்றோம், இவங்க தெலுங்கர்கள் வந்து நம்மளை ஆட்சி செய்து கொண்டு இருந்தாலும் நாம அவங்க தெலுங்கர்களா கருதவில்லையே. தமிழர் நம்மளுக்கு தலைவர்களா பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்கதான் அந்த வித்தியாசத்தை கொண்டு வந்து விதைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்க வடக்கன்னு சொன்னா அப்புறம் நீங்க யாரு அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அப்ப எல்லா மாநில மக்களும் இங்க
நல்லபடியாக தமிழகத்தில் வாழ்வதுதான் நாம் கேட்பது. சிறப்பாக இருக்கணும், ஊழலற்ற ஆட்சியை கொடுங்கள், நல்ல ஒரு தலைமையை கொடுங்கள், எங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுங்கள் என்றுதான் நாம் கேட்கிறோம். அதனால இவங்க பேசுற இந்த பழைய அரசியல் எல்லாம் இப்ப எடுபடாது. அது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இவங்க ஏதாவது புதுசா சொன்னா நல்லா இருக்கும். நமக்கும் அதை கேட்கறதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நம்ம. சமீபத்துல அரக்கோணத்துல ஒரு பெண் அரக்கோண திமுக நிர்வாகி மேல புகார சொன்னாங்க. அவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குற்றம் என்னமோ நானே செய்தது போல ஒரு சினாரியோ கிரியேட் ஆயிருக்கு. எனக்கு நான் தற்கொலை செஞ்சுப்பேனோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளியில சொல்றாங்க. இந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கூட பிணை கிடைத்திருப்பத நம்ம பார்க்கிறோம். 2வது நம்ம அண்ணா யுனிவர்சிட்டி இஷ்யூஸ்ல எப்படி அந்த மாணவியினுடைய பெயர், எந்த குற்றம் சாட்டப்பட்டாங்க, அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியில வந்ததோ, அதே மாதிரி இந்த சம்பந்தப்பட்ட மாணவியின் விவரங்கள் கூட பொது தளத்துல வெளியில வந்திருக்கு. இது எப்படி மேடம் பாக்குறீங்க? இது எதேச்சையா நிகழ்ந்ததா? இல்லுமே அங்க டெக்னிக்கல் கிளிச்ன்னு ஒண்ணு சொன்னாங்க அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல. அந்த இஷ்யூ இன்னுமே கண்டினியூ ஆயிட்டு இருக்கா? காவல்துறையோட அந்த போர்ட்டல். இல்ல அப்படியெல்லாம் எதுவும் ஆகல. அந்த மாணவியே தெளிவா சொல்லிட்டா. நான் காவல்துறையிடம் கொடுத்த என்னுடைய தகவல்கள் எப்படி திமுக ஐடி விங்குக்கு போச்சுன்னு அவங்களே கேட்கறாங்க. அதுலயே தெரியுது காவல்துறை தான் கொடுத்துருக்கு அப்படின்றது, காவல்துறை தான் தெரிவிச்சிருக்கிறாங்கன்றது. அந்த மாணவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப மனசு கவலையடைய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இவங்க இப்ப இன்றைக்கு நடந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு அப்புறம் நம்ம முதல்வர் அவர்கள் ஒரு பேட்டியில என்ன சொல்றாங்கன்னா, அங்க நித்தி ஆயோக் கூட்டத்திலே சொல்லியிருக்கிறாரு, தமிழகத்தில் தான் பெண்களுக்கான முன்னுரிமை அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலை வாய்ப்புல எல்லாம் கிட்டத்தட்ட 40% மேல சராசரியா பாத்தீங்கன்னா எங்கள் பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனா வேலைக்கு செல்வதனால இங்க எந்த பெருமையும் கிடையாது. ஒரு விஷயம், பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்லும் போது அங்க இருக்கும் ஆண்களின் நிலை என்ன என்றே எனக்கு தெரியவில்லை. அதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுல ஒன்று நம்மளுடைய முதல்வர் நித்தி ஆயோக் கூட்டத்துல போயிருந்தப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெண்களுக்கான முன்னுரிமை கொடுப்பதில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது. 40% மேல நாங்க பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கிறோம் அப்படின்லாம் பேசினார். பெண்கள் வேலைக்கு அதிகமாக போகிறாங்கனாலே அவங்க வீட்டு ஆண்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை ஒன்று. இன்னொன்று ஆண்கள் எல்லாரும் மதுவுக்கு அடிமையாகி போய் இங்க கிடக்குறாங்கன்றது இன்னொரு. ஏன்னா இது நான் கண்கூடாக ஒரு சமூக சேவையாக பார்த்த விஷயங்கள். நிறைய குடும்பங்களில் ஆண்கள் வேலைக்கு போக முடியாம குடிச்சு வீட்டிலே கிடக்குறாங்க, இல்ல இறந்து போய் விடுகிறார்கள். அது நிறைய குறிப்பாக என்னது அந்த வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கும் மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழ் வசிக்கும் மக்கள் இருக்கும் இடங்களில் நான் சென்று பார்த்த போது அங்க இருக்கும் ஆண்கள் ஒன்று குடிக்கு அடிமையாகி வேலைக்கு போகாம இருக்கிறாங்க. அதனால பெண்கள் வேலைக்கு போகிறார்கள். அப்படி இல்லாட்டி இன்னொன்னு அந்த ஆண்கள் இறந்து போகிறார்கள் குடிச்சு. அதனால பெண்கள் வேலைக்கு போறாங்க. இதெல்லாம் சமூகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கு. நாம பெண்கள் வேலைக்கு போறதுதான் அப்படின்றது இல்ல, பெண்களுக்கு தேவையான பாதுகாப்பு இங்க இருக்கான்றதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி ஒரு பாதுகாப்பு குறைந்து கொண்டு போயிருக்கு. ஒரு காலத்துல தமிழகம் பாதுகாப்பான மாநிலம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இன்றைக்கு அந்த பாதுகாப்பு குறைந்து போயிருக்கிறது. இது பர்சனலாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனாலதான் நான் சொல்றேன். எல்லா பெண்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கும் தமிழகத்தில். இன்னொன்னு, அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் போய் எந்த பயமும் இல்லாமல் ஒரு காவல்துறையில போய் முறையிட முடியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஏன்னா காவல்துறையில போய் நீங்க முறையிடவே முடியாது. ஏன்னா அவங்க கேஸை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க, இந்த ஸ்டேஷன் இல்ல அந்த ஸ்டேஷன் இல்லைன்னு அலக்களிக்கிறாங்க. அடுத்தது அதுவும் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுகவினரே பல அராஜகங்கள்ல ஈடுபடுறாங்க. அவங்கள பத்தி நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பெண்ணுக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை தான். அந்த பெண் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கிறா. அதுக்கப்புறம் அவனை பற்றி உண்மையை தெரிஞ்சிருக்கு. அந்த பெண்ணுக்கு அதற்கப்புறம் அந்த ஆணை பற்றிய உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கு. தெரிந்த பிறகு விலக பார்க்கிறாள், முடியவில்லை. அதுக்கப்புறம் அந்த ஆணோட பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அவன் இந்த மாதிரி 20 பெண்களை வைத்து மத்த திமுகவினருக்கெல்லாம் சப்ளை செய்யறான் அப்படிலாம் அந்த பொண்ணு குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். ஏற்கனவே ஒரு தடவை தற்கொலைக்கு முயன்ற பெண் அந்த பெண், இவன் கொடுமை தாங்காம. இப்ப என்ன நான் சொல்றேன்னா, உடனே ஜாமீன் கொடுத்துட்டாங்க. என்னால அதாவது 2 வக்கீல் தடை, 2 ஜட்ஜஸ் தடை விதிச்சாங்க. இப்ப இதுக்கு ஆளுநர் விஷயத்துல
உடனே 2 பேர் படத்தையும் போட்டு இவங்கெல்லாம் ம். அவங்களுடைய ஜாதிய ஆனந்த் பத்தி பேசி வெங்கடேஷ், லட்சுமி நாராயணன் அவங்கள பத்தி. ஆமா. ஜாதிய பேசி சுவாமிநாதனையும், அவங்க லட்சுமி நாராயணன்ஜியும் இவங்க 2 பேரையும் படத்தை போட்டு, அவங்க ஜாதியெல்லாம் சொல்லி திட்டுறாங்க. ஆனா இந்த தெய்வ செயல்ன்றவனுக்கு யாரு வந்து பெயில் குடுத்தா? இப்ப அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு? பெயில் குடுத்தா அவன் போய் மிரட்ட மாட்டானா? அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பு அட்லீஸ்ட் வந்து ஒரு 3, 6, 4 மாசமா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற வரைக்குமாவது வச்சிருக்கலாம்ல. வைக்கல. அடுத்த நாளே வந்துட்டான் வெளியில. இப்ப அந்த பெண் பயப்படுவதில் என்ன? அந்த பயப்படத்தானே செய்வா? அந்த பெண்ணுக்கு சுத்தமா இப்ப வந்து யாருமே எனக்கு சப்போர்ட் இல்ல. அதிமுக இப்ப அத கையில எடுத்திருக்கிறாங்க. அவங்க சப்போர்ட்டா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இது ஒரு நல்ல உதாரணமாக எனக்கு தெரியவில்லை. ஒரு பெண் தனக்கான பிரச்சனைய சொல்லும்போது, அதை பற்றி இந்த திமுகவினர் ஒருத்தர் கூட வாய திறக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கு வந்து இன்னொரு விஷயமும் பார்க்கணும். இப்ப விமென்ஸ் கமிஷன் வந்து அந்த கேஸ் எடுத்திருக்கு. இப்ப நாங்களே விசாரிக்கிறோம். அத வந்து நாங்க விசாரிச்சு இது என்னன்னு பார்க்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றமாக தெரிகிறது. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது, பாலியல் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வரும்போது, அந்த பெண்ணை தான் குற்றவாளி ஆக்குகிறார்கள். இவ்வளவுக்கும் இது திராவிட கட்சிகள் ஆண்ட இது தமிழகம். இவர்கள் பெண் உரிமையை பத்தி பேசுவார்கள், பெண் விடுதலை பத்தி பேசுவாங்க, பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேசுறாங்க. ஆனாலும் அந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் அந்த பெண்ணின் நடத்தையை வந்து குறை சொல்வதும், அந்த பெண்ணின் மேல் பழியை போடுவதும், அவளையே வந்து ஒரு குற்றவாளி ஆக்குவதும் தான் இன்றும் நடைமுறையில் இருக்கிறது. அப்ப உங்களுக்கும் வந்து 10ஆம் பசலித்தனமா பேசுறவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பெருசா அதனாலதான் சொல்றேன் திரும்ப திரும்ப இவங்க திராவிட கட்சிகள் வந்து பெண்களுக்காக எதுவுமே செய்யல. சும்மா அவங்க வந்து நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு ஒரு மேம்போக்காக பேசிக்கொண்டுதான் செல்கிறார்களே தவிர ஒரு பிரச்சனை என்று வரும்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான பிரச்சனை என்று வரும்போது இவர்கள் பெண்களைத்தான் குற்றவாளி கூண்டில் ஏற்றுகிறார்களே தவிர அந்த ஆணை ஏற்றுவதில்லை. இதில் குறிப்பாக திமுகவில் இருக்கும் பெண்கள் மத்த யாரு பாஜகவோ அதிமுகவோ இந்த பொள்ளாச்சி கேஸ்ல எல்லாம் அப்படியே என்னது வெகு உண்டு எழுந்து வந்து பேசினாங்க. ஆனா இதுக்கு ஒருத்தர் வாய திறக்கல. அப்படியே வாய மூடிக்கிட்டாங்க. இப்ப மட்டும் அந்த பெண் தவறானவள் ஆகி விடுவாளா? அவள் தவறு செய்தவள் ஆகி விடுவாளா? ஏன் இப்ப நீங்க பேசலாமே, சொல்லலாமே, அந்த ஆணை பற்றிய வந்து நீங்க குற்றம் சாட்டலாமே. ஆனா எந்த இடத்திலும் ஒரு திமுக பெண்மணியும் இந்த பெண்ணிற்கான விஷயத்துல வந்து அந்த ஆணை வந்து கண்டித்து ஒரு அறிக்கையோ ஒரு பேச்சோ வரல. அப்படின்னா இந்த கட்சியின் இரட்டை நிலைப்பாடு நமக்கு தெரியுது இல்லையா? 2 வேஷம் போடுவாங்க. உள்ள ஒண்ணு, வெளியில ஒண்ணு போடுவாங்க. மக்கள் முன்னாடி ஒண்ணு, மக்களுக்கு பின்னாடி அவங்க திரைக்கு பின்னாடி ஒரு வேஷத்தை போடுறது இவங்களுக்கு வழக்கமாகத்தான் இருக்குது. அது சரி, உங்க வந்து சினிமா கட்சி தானே இது. சினிமாவை சார்ந்த ஒரு கட்சியில வந்து நாம வந்து உண்மையான முகத்தை வந்து கண்டுபிடிப்பது என்பது மிக மிக கடினமான ஒரு விஷயம் தான். ரொம்ப நன்றி மேம். இத்துணை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் நெறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. அது அதிமுக ஆக்டிவ் மோடுக்கு மாறியதாக இருக்கட்டும், இல்லன்னா பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. நெறைய சட்ட திருத்த மசோதாக்கள்லாம் போட்டாங்க. பார்த்தா தண்டனைன்னாங்க. அவங்கள வந்து ஒரு ராகிங் பண்ணா தண்டனைன்னாங்க. ஆனா இப்ப குற்றவாளின்னு அவங்கள கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தினா கூட உடனே ஜாமீன் கிடைச்சது. அந்த அளவு தமிழகம் முன்னேறி இருக்கு அப்படிங்கிறதாக இருக்கட்டும். நிதி ஆயோக்ல போய் பேசுறீங்க, இவ்வளவு நாள் போல, இன்னைக்கு திடீர்னு போனதன் காரணம் என்ன இருக்கட்டும். தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரும்போது கஞ்சா, போதை பொருட்கள், சாராயம் போன்றவைகள் வந்து பள்ளி அருகில் இருப்பது அதெல்லாமே ஒரு குற்றச்செயலை வந்து அதிகப்படுத்துது. பள்ளியில வராத ஒழுக்கம் எப்படி சமூகத்துல வரும் அப்படிங்கிற உங்க கேள்வியாக இருக்கட்டும். ஒரு சமூக ஆர்வலராக உங்க சமூக சிந்தனையை அடிப்படைந்து ஏற்றுக்கொள்கிறோம். இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் மேம். நன்றி, வணக்கம் மேம். நன்றிம்மா.